ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாளைக்கு இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, ஒரே பிரச்சனை. இது வந்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவ ஏதாவது யூடியூபர்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருது. இப்ப நம்ம அந்த டாபிக்க பத்தி பேச போறது கிடையாது. இப்ப கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நல்ல கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் ஆள் இருந்தாங்க. இந்த மாரி சண்டை போடுறதுக்கு இல்ல. அதனால நீங்க அவங்க நல்ல கிரியேட்டரா, இவங்க நல்ல கிரியேட்டர்லாம் கேட்கறதுக்கு வந்துராதீங்க. ஏன்னா, அத பத்தி நான் சொல்ல வேண்டியதில்ல. நீங்க தான் சொல்லணும். இந்த தற்குறி சண்டைகள் இதுக்கெல்லாம் வந்து மெயின் ரீசன் வந்து ஒரு கிரியேட்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களே ஒரு காமனா ஒரு சோசியல் மீடியாவுல வந்து அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேச முடியுமான்னு கேட்டா, எனக்கு அதுக்கு ஆன்சர் இல்ல. இந்த யூடியூப் கம்யூனிட்டிய பத்தி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய பெரிய யூடியூப்ஸ்லாம் வந்து பேசிட்டாங்க. இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. அதனால நம்ம அந்த டாபிக்குள்ள நம்ம போக வேணாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இது வந்து எனக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட்டு சேனல் கிடையாது. நான்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்ல அப்லோட் பண்ணேன். அப்போலாம் வந்து இந்த மாரிலாம் எனக்கு சேலரின்னு வருது. இப்போவும் இல்ல. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இதில வந்து சம்பாதிக்க முடியும்லாம் கிடையாது. அந்த டைம்ல வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட்டவங்க வந்து அத்தன பேரும் வந்து நல்ல நல்ல கன்டென்ட் தான் கிரியேட் பண்ணாங்களே தவிர, காசுக்காக அதில வீடியோ போடல. ஆனா, இப்போ உள்ள கன்டென்ட்ட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கு. காசு சம்பாதிக்க என்ன வேணாலும் நம்ம போடலாம் யூடியூப் சேனல்ல. இப்ப நான் அந்த யூடியூப்ஸ் பிரச்சனைய பத்தி நான் பேசல. காமனா யூடியூப்ல என்ன நடக்குதோ அத பத்தி பேசுறேன். இப்போ இதுல இந்த யூடியூப் சேனல்ல இப்ப நடந்த பிரச்சனை, இதுக்கு முன்னாடி நடக்கிற பிரச்சனைல யார் தற்குறின்னு பார்க்க போனா நம்ம தான் தற்குறி. ஆனா, இதுல இதுலயும் ஒரு சந்தோஷம் அடையறதுக்கு நம்மள மாரி ஒரு ஆடியன்ஸ் இருக்க தான் செய்றாங்க. இவங்கள பத்தி பேசுறாங்களா? ஓகே, பேசு. நானும் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்குறேன். இங்க பேசுறியா பேசு. இவங்களுக்கு கீழயும் கமெண்ட், அவங்களுக்கு கீழயும் கமெண்ட். காமன் ஆடியன்ஸா இருப்பாங்க. இந்த 2 பேருக்கு நடுவுல ஒருத்தங்க இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லல. ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அதே மாரி இத வச்சு பிசினஸ்ன்னு சொல்ல முடியாது. இத வச்சு ஒரு 10 கன்டென்ட், 20 கன்டென்ட் வீடியோஸ் போட்டு அத வச்சு லைக்ஸ் வாங்குறதும் ஆள் இருக்க தான் செய்றாங்க. ஒரு டாபிக் நடக்குது. அவர் இப்படி பண்றாரு. ஓ! இவரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ஸ்ல பார்க்குறேன். அவனுக்கு அந்த ஒரு 10 நாள் கன்டென்ட் அந்த கன்டென்ட் தான் இருக்கு. ஒரு 10 வீடியோஸ், 20 வீடியோஸ் அவன பத்தியே போட்டுக்கிட்டு பிரச்சனையா? போடு, நமக்கு கன்டென்ட் கிடைச்சிருச்சு. போடு ஒரு 20 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா, அத வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி? ஏன் இந்த மாரிலாம் பிரச்சனை வருது? இந்த பிரச்சனை ஏன் இந்த மாரி பேசுறாங்க? இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவரு எப்படி இப்படி சொல்லிட்டாரு. இது எப்படி போக போதுன்னு தெரியல. இவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படி போக போதுன்னு தெரியல. இவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஜஸ்டிஸ் தான கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. நான்லாம் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம அதில ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் அப்லோட் பண்ணேன். அது நல்லா இருக்காது. ஆனா, அந்த டைம்ல நமக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி, அதில ஒரு 100 வீடியோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கன்டின்யூ பண்ண முடியல. இப்போ இதில என்னோட யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணி நான் அதில ஒரு கன்டென்ட் மேக் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உள்ள வரல. கன்டென்ட் மேக் பண்ணி அதில அவங்களால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இப்போலாம் வந்து ஒரு சில பேர் வந்து காசு சம்பாதிக்க உள்ள வராங்க. எடுத்த உடனே காசு கிடைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நெகட்டிவா கன்டென்ட் போடு. அதுக்கு உனக்கு எப்படி ரீச் கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்ற மாரி தான் மேக் பண்ணிட்டுருக்காங்க. Instagram ரீல்ஸும் பார்க்குறோம். யூடியூப் கன்டென்ட்டும் பார்க்குறோம். அதே மாரி இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, அதெல்லாம் வந்து காமன் ஆயிட்டுருக்கு. பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கீழ ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றவங்க, சரி ஓகே நம்மளும் பேசலாம். அவங்களே பேசுறாங்க. அப்ப நம்மளும் பேசலாம். அந்த மாரி தான் கன்டென்ட் மேக் பண்றாங்க. ஆ இது வந்து தப்பு. நான் அதான் சொல்லுவேனே. இத நம்ம கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? அதுக்கு கீழ வந்து கமெண்ட்ல திட்டுவாங்க. இப்ப என்னதான் சொல்ல வரேன்னா, நம்ம தான் தற்குறியா இருக்கோம். புரியுதா? நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் தான் தற்குறி. இந்த காமனான ஆடியன்ஸ் தான் தற்குறியா இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இந்த 2க்கும் நடுவுல ஒரு கேஸ் இருக்கும். எப்படின்னா, நீயும் சண்டை போடுற, நானும் சண்டை போடுறேன். பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல போய் அசிங்கமா கேட்கறக்கு ஒரு குரூப் இருக்கும். அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். காமனா ஒரு ஆடியன்ஸா இருக்கும் பார்த்தீங்களா? யூடியூப்னா நம்ம வேற மாரி ஒரு நம்பி உள்ள வந்திருப்போம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் அவங்க தான் தற்குறி. நான் சொல்றேனே, அவங்க தான் தற்குறி. அதனால புதுசா வர்ற யூடியூப் சேனல்ஸ் யாராவது கிரியேட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அந்த கம்யூனிட்டிய நல்லா பார்த்துக்கங்க. முன்னாடி மாரி கிடையாது.
நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஷேடு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு அதுக்கு என்ன பின்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அதை பார்க்க தான் செய்ய போகிறீங்க. பார்க்குறீங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி தான் கதி. அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் நல்லா கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இதான் என்னால் சொல்ல முடியும். பாதியில் பேசிகிட்டு இருக்கும் மூச்சில் ஆடியோ இல்லாமல் இருந்திருக்கு. நான் பாதி ஃபுல்லாக பேசிட்டேன். பேசினதுக்கப்புறம் ஆடியோ இல்லை பார்த்தேன். இதுக்கப்புறம் எனக்கு நிறைய சொல்ல வேண்டியது என்னால் சொல்ல முடியாமல் போச்சு. அதனால் தற்குறியாக இருக்கேன். வேணாம், தெளிவாக இருப்போம் நம்ம.